இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. அதே மாதிரி வருகின்ற வழியில் இன்னொரு செய்தி பார்த்தேன். அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம். அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம். நான் கேட்கிறேன், மதுவை பற்றி பேசும்போது ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அது ஒன்று. இன்னொன்று, இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026ல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை என்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க. வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன? அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை எந்த காலத்தில் தமிழகத்தில் உதயநிதி முதலில் இந்த கல்வியை இவர்கள் அரசியலாக்குவதை விட வேண்டும். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று, வன்மையாக இந்த அரசை கண்டிக்கிறேன். ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இதுல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இருக்கிற PM ஸ்ரீ திட்டம் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேல்படுத்துவது. தமிழக அரசை பொறுத்த மட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இங்கே உள்ள இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளையும் பார்க்க முடியாது, முதலமைச்சர் வீட்டு சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது. அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு, குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை. இந்த அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும், இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள். அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு. 10,000 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அன்றைய சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாலேயே நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்புல குழு அமைச்சிருந்தாங்க மத்திய அரசு. அந்த குழு நீக்கி இருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்களுக்கு. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் கேட்கிறேன். இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, என்ன சொல்லணும்னா தெலுங்கானா போன்ற இடங்கள் மாநிலமே அதை முன்னெடுத்து சென்றிருக்கிறது. அதனால ஸ்டாலின் அரசு இது செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இன்னொன்று, வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சென்றிருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல HP கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக 3,300 கோடி ரூபாயில் மத்திய அரசின் முயற்சியினால் லேப்டாப் கம்பெனி இங்க வரப்போகுது, உரக்கடத்துல வரப்போகுது. அதனால இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ஒரு 3,300 கோடி முதலீட்டு தமிழகத்திற்கு லேப்டாப் கம்பெனி வரப்போகிறது என்பது மத்திய அரசுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் சிறப்பிடிக்கிறதும் படகு சேதப்படுத்துறது. முதல் சொன்ன மாதிரி அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி இவ்வளவு போலீஸ்காரங்க அப்படி போய் அடிப்பட்ட தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல உள்ளவங்க எல்லாம் இன்னும் தப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை என்ன